மற்றவர்கள் கேட்டிருக்கார்கள் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி தான் நாம பார்த்தோம். ஆனா இப்ப வந்திருக்க அந்த எண்ணிக்கை இளைஞர்களுடைய வாக்குகள் போயிருக்கு, முதல் முறை வாக்காளர்களோட வாக்குகள் போயிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியுமா? அப்படின்னா 106 தொகுதிகள் முன்னிலை உறுதியாக முடியாது. ஏனென்றால் இது ஒரு இரு கட்சிக்கான போட்டி என்பதை தாண்டி ஒரு 3 கட்சிக்கான ஒரு ஃபைட் மாதிரி தான் வந்திருக்குது. நம்ம சும்மா ஏதோ ஒரு 105 சீட்டு இல்ல 100 சீட்டு வாங்குறது, வெற்றி பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, உறுதியாக சாதாரண விஷயம் அல்ல. ஜஸ்ட் லைக் தட் நாம அதை கடந்து போய்விட முடியாது. நாம மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்கிற அடிப்படையிலே நம்ம பார்த்துத்தான் ஆக வேண்டும். இதுதான் ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம பேசுவது என்பதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வெற்றி பெற்ற அனைவருக்குமே நம்முடைய பாராட்டுகள். யாராக இருந்தாலுமே எல்லாருமே மக்கள் பிரதிநிதிகள் தான். ஆனால் நம்பர் கேம் அப்படின்னு வரும்பொழுது இப்பொழுது நாம் பார்க்கையில தாவேக அதிகமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் போக போக அது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் டிஎம்கே ஏடிஎம்கே பிளஸ்ல ஆகும்பொழுதுதான் நம்ம ஒரு கிளியர் பிக்சர் என்ன மாதிரியான அரசியல் சூழ்நிலை உருவாக போகிறது தமிழ்நாட்டில் என்பது புரியும். ஓகே, நம்ம திரும்பி ஆண்டாள் பிரதேசனை குறுக்கிட விரும்புறீங்க. அதற்கு முன்பாக விஜய் இல்லத்திலிருந்து புறப்படும் போது நடிகை த்ரிஷா தம்ஸ் அப் காட்டியிருக்கிறார். அது சார்ந்த காட்சிகளையும் நாம பார்க்கிறோம். உங்களோட கருத்துக்கு போறதுக்கு முன்பாக சிஎம் முதலமைச்சர் வேட்பாளர்களாக போட்டியிட்டவர்கள் அந்தந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் பெற்றார்கள் என்று அந்த வரைகளையே நம்ம பார்க்கலாம். அது தயாராயிட்டு இருக்கு. நம்ம உங்களுடைய கருத்துக்கு பிறகாக அந்த கிராபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். சகோதரர் நாராயணன் திருப்பதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பட்டியலை கொடுத்தார். திமுக ஆட்சியில் நடந்த தவறுகள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள். நம்ம இப்ப இந்த வரைகளை பார்த்துட்டு நான் வர்றேன். முதலமைச்சர் வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதியில கொளத்தூர் தொகுதி. இந்த தொகுதியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட சூழல்ல 41,051 வாக்குகள் பெற்றிருக்கார். அதிமுக வேட்பாளர் 12,259, முன்னிலை வைக்கக்கூடிய தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு 49,099 வாக்குகள் பெற்றிருக்கார். வாக்கு வித்தியாசம் என்பது 8,048 இருக்கு. அதாவது மு.க. ஸ்டாலினுக்கும் வி.எஸ். பாபுவுக்கும் ஆன அந்த வாக்கு வித்தியாசம் என்பது 8,048 வாக்குகளாக இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சவுந்தரபாண்டியன் 3,287 வாக்குகளை பெற்றிருக்கார் அப்படின்றத பாக்குறோம். அடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்ட அந்த தொகுதியில அவர் முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கு. அதுல ஒரு சின்ன எரர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பெரம்பூர் தொகுதியை பாக்குறோம். அதுல தாவேக தலைவர் விஜய் போட்டிட்டாரு. 45,917 வாக்குகளை பெற்றிருக்கார். இரண்டாவது இடத்துல திமுக வேட்பாளர் ஆர் டி சேகர் 26,817 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வாக்கு வித்தியாசம் என்பது 19,100 இருக்காரு. ஒரு கம்ஃபர்டபிள் முன்னிலையில தான் விஜய் இருக்கார் அப்படின்றத பார்க்க முடியுது. பாமக வேட்பாளர் 3,807 வாக்குகள் தான் பெற்றிருக்கார். நாம் தமிழர் 2,116 வாக்குகள் பெற்றிருக்கார் அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்தது விஜய் போட்டியிட்ட மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கு நம்ம பார்க்கும்போது அதுல அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 32,792. இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் 20,777 வாக்குகள் பெற்றிருக்கார். ராஜசேகரன் அதிமுக வேட்பாளர் 8,618 வாக்குகள், நாம் தமிழர் 1,500 வாக்குகள் பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. காரைக்குடியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெற்ற வாக்குகள் 7,625 இருக்கு. அங்க மாங்குடி முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. 19,619 தாவேகா வேட்பாளர் 34,782 வாக்குகளோட அவர் முன்னிலை வைக்கிறார். டாக்டர் பிரபு வாக்கு வித்தியாசம் என்பது 15,168. நான்காவது இடத்துல சீமான் இருக்கார் அப்படின்றத இங்க பார்க்க முடியுது. மொத்தமாக முதல் இடத்துல தாவேகா, இரண்டாவது இடத்துல காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி, மூன்றாவது இடத்துல அதிமுக வேட்பாளர், நான்காவது இடத்துல தான் சீமான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்படியான ஒரு நிலை தான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதியாக இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. தொடர்ந்து சொல்லுங்க திருமிகு சகோதரர் நாராயணன் திருப்பதி அவர்கள் ஒரு பட்டியல் சொன்னார்ல, பெண் குழந்தைகள் மீதான வன்முறை, அப்புறம் நிறைய விஷயங்கள், போதைப் பொருள் கலாச்சாரம், அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் சொல்லும்போது எனக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது என்னன்னா, தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறாரா அல்லது பிஜேபி ஆளுகின்ற டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதே மாதிரி சகோதரி சிவசங்கரி அவர்கள் அதிமுக கட்சியிலிருந்து செய்த போராட்டங்களின் வெற்றியை விஜய் அவர்கள் அறுவடை செய்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, இவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க. இவர்கள் போராடுகிறார்கள் அதிமுக என்றால் அந்த போராட்டங்களின் வெற்றியை அவர்கள் அறுவடை செய்யவில்லை. அதே மாதிரி பிஜேபியை சார்ந்த தலைவர் சொல்லுகின்ற
அந்த பிரச்சனைகளுக்கான வெற்றியையும் இவர்கள் அறுவடை செய்யவில்லை. எல்லாமே விஜய்க்கு தான் போய் சேர்ந்திருக்கிறது என்றால் இவர்கள் ஒரு மாய பிம்பத்தில் வாழ்கிறார்கள் அப்படிங்கறத மட்டும்தான் உண்மை. அதனால எதற்குமே போராடாமல் எதற்குமே குரல் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு முன்னிலை வகிக்கிறாங்கிற அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அந்த முன்னிலையில் எனக்கும் பங்கு இருக்கு, நாங்க சொன்னதனாலதான் இவர்களுக்கு இப்படி முன்னிலைன்னு சொல்வது எப்படிப்பட்ட சிந்தனை என்று நீங்கள் சொல்லுங்க. முதலமைச்சர் வேட்பாளரே பின்னடைவுனா அது மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கணும் இல்லையா? அடுத்து நாங்க SIT 4 SIT 4 CBI நீதிமன்றத்துல கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் ஒரு மாய உலகமா? சொல்லு. நான் வரேன், நீதிமன்றங்களே நிச்சயமா வரேன். அதை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆட்சி உங்கள்கிட்ட எனக்கு அந்த கேள்வி இருக்கு, மீதும் நம்பிக்கை இல்ல. ஓகே, நான் வரேன். இப்ப நம்ம முக்கியமான ஒரு கிராபிக்ஸ் பாத்துட்டு இருக்கோம். எலெக்ஷன் கமிஷனோட அந்த டேட்டா படி ஒவ்வொரு கட்சியும் தற்போதைக்கு முன்னிலை வைக்கக்கூடிய தொகுதிகளோட நிலவரத்தை பாக்குறோம். திமுக 49 தொகுதிகளில் முன்னிலை, தாவேகா 110 தொகுதிகளில் முன்னிலை, காங்கிரஸ் 4 தொகுதிகளிலையும், தேமுதிக 1 தொகுதியிலையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 தொகுதியிலையும், இந்திய கம்யூனிஸ்ட் 3 தொகுதிகளிலையும், அதிமுக 58 தொகுதிகளிலையும் முன்னிலை வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 1 தொகுதியிலையும் முன்னிலை இல்ல, பாஜக 1 தொகுதியிலையும், பாமக 5 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறாங்க, அமமுக 1 தொகுதியிலையும், மார்க்சிஸ்ட்